Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது புரட்டாசி தளிகை. அதாவது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தளிகை தான் நம்ம செய்யறோம். அதாவது என்னென்ன காய்கறிகள் செய்ய போறோம் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம புடலங்காய் தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமா வெங்காயம் எடுத்துக்கிறோம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே தண்ணி விட, ஏன்னா இது எல்லாமே நீர் காய்கறிகள் தான். புடலங்காய், பீர்க்கங்காய், நீர் பூசணி, இதில் எல்லாமே நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். போதும், இந்தளவுக்கு விட்டாலே லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ புடலங்காய் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது கொத்தவரங்காய். எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், அதாவது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காயை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் சோம்பு, சீரகம், தேங்காய் இந்த 3ஐயும் அரைச்சி போட்டிங்கனாலும் டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு என்னென்னா 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருந்தாலே போதும். அவ்வளோதான். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கியாச்சு. இப்போ பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, தேங்காய் 2 டீஸ்பூன். இது நல்லா பரட்டி விட்டுட்டு இதுலேயே தண்ணி நிறையா விடும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவைன்னா நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆயாச்சு. பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பொன்னிறம் ஆனோனையும் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் அல்லது தனி மிளகாத்தூள். வேக வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட்டு பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. புரட்டாசி தளிகை சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். நம்ம முருங்கைக்கீரைக்கு 3 வரமிளகாய், ஒரு வெங்காயம். இது நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வதங்கியாச்சு. இப்போ முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரைக்கு பச்சை மிளகாய் போடுறத விட வரமிளகாய் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரைக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இதில் வந்து லைட்டாக வந்து அந்த கசப்பு தன்மை இருக்கும், அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். விட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். முருங்கைக்கீரை வந்து தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சுனாவே வெந்துடும். முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு.